புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் எல்லையில் உள்ள திருவக்கரையில் புகழ்பெற்ற ஸ்ரீ வக்ரகாளியம்மன் கோவில் உள்ளது. உலக நன்மை வேண்டி வக்ரகாளியம்மன் வழிபாடு மன்றம் சார்பில் ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் தினத்தில் 1008 பால்குட ஊர்வலம் நடைபெறும். 23ஆம் ஆண்டு பால்குட ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது. விரதமிருந்த பக்தர்கள் திருக்கனூர் முத்துமாரியம்மன் கோவிலில் இருந்து திருவக்கரை வக்ரகாளியம்மனுக்கு 1008 பால்குடங்களை ஊர்வலமாக எடுத்து சென்றனர். அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். ஊர் மக்களும் உலக மக்களும் அமைதியா இருந்து நோய் நொடி இல்லாத எல்லாரும் சிறப்பா வாழணும். அதுக்காக 2 வருஷமா இந்த கொரோனா காலத்துல 2 வருஷம் இது பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 35 வருஷமா இதை நாங்க தொடர்ச்சியா திருக்கனூர் வக்கரகாளி அம்மனுடைய வழிபாட்டு மன்றமும் முத்துமாரியம்மன் ஆலயத்தினுடைய சார்பாகவும் இந்த விழாவினை கிட்டத்தட்ட பல ஆண்டு காலம் நடத்துகிறோம். அது நாங்கள் ஆரம்பிச்சதுல இருந்து யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஓடினது. வருஷம் 35 வருஷமா பண்றோம். உலக மக்களுடைய ஊர் மக்களும் சிறப்பா வாழணும். திருக்கனூர் முத்துமாரியம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள திருவக்கரை வக்கரகாளி அம்மன் வழிபாட்டு மன்றத்தின் சார்பாக ஆண்டுதோறும் இது 23வது ஆண்டு, தொடர்ந்து 23வது ஆண்டு இந்த 1008 பால்குட அபிஷேகம் திருக்கனூரில் இருந்து நடைபயணமாக திருவக்கரை வக்கரகாளி அம்மனுக்கு நேரடியாக சென்று இந்த பால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. ஊர் சுற்று வட்டார பகுதிகள் அமைதியாகவும் சுபிட்சமாகவும் மக்கள் நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக வாழ வேண்டும். பிள்ளைகளுக்கு அருமையான கல்வி கிடைக்க வேண்டும். அரசாங்கம் நிம்மதியாக நடைபெற வேண்டும். மக்கள் சுபிட்சமாக வாழ வேண்டும் என்று வேண்டி ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற இந்த பால்குட அபிஷேகத்தை இந்த ஆண்டும் சிறப்பான முறையிலே திருக்கனூர் முத்துமாரியம்மன் ஆலயத்தில் தொடங்கி 1008 பக்தர்களும் பால்குடம் ஏந்தி இந்த கடைவீதி வழியாக திருவக்கரைக்கு நடைபயணமாக சென்று கொண்டிருக்கிறார்கள்.